இன்றைக்கி ரசப்பொடி எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். இதுக்கு வந்து பாருங்கள், ஒரு 2 ஸ்பூன் கடுகு, வெந்தயம் 1 ஸ்பூனு, வரமிளகா, சீரகம் 1 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு, மல்லி வந்து 100 கிராம். இப்போ வறுத்துக்கலாம். கடாய் சூடாயிடுச்சு. இப்போ வந்து நாம் வந்து குருமிளகு 1 ஸ்பூனு, சீரகம் இது 2யும் ஒன்றாவே போட்டுடலாம். ரொம்ப வந்து வறுக்கணுங்கிறது இல்லை. ரொம்ப இப்போ இது வந்து வறுபட்டுருச்சு. இதை எடுத்துட்டு அடுத்தது வந்து பாருங்க, தட்டத்தில் கொட்டிடலாம். இப்போ இதோட கடுகு 1 ஸ்பூனு, இப்போ துவரம்பருப்பு ஒரு 3 ஸ்பூனு, இதையே வறுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக கலர் மாறுற வரைக்கும் வறுக்கணும். இப்போ மிளகா போட்டுக்கலாம். மிளகா வந்து காரம் கம்மியாக போடலாம், ஏன்னா நம்ம தாளிக்கிறப்பவும் மிளகா போடுவோம். இப்போ இதோட இந்த கருவேப்பிலை ஒரு